நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் போரில் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இவ்வளோ நாளாக அமெரிக்காவை நம்பி இருந்த இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ செம்ம கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. எங்கள் ஊரில் நீ பேஸை வச்சிருக்க, ஆனால் ஈரான் எங்களை அடிக்கும்போது நீ இஸ்ரேலை மட்டும் காவது பண்ணுற அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியா இப்போ போர்க்கடியை தூக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதியை கைவிட்டதா அமெரிக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஈரான் நடத்திய மெகா அட்டாக்கு இதை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாதியிலே ஓடி போன பாகிஸ்தான்ன்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். வளைகுடா நாடுகளுடைய குமுறல் ரொம்ப மோசமாக இருக்குது. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சரி, இந்த போரில் அமெரிக்கா யாரை கைவிட்டாங்களோ இல்லையோ, அவங்க கூடவே இருந்த இந்த கல்ஃப் பார்ட்னர்ஸை டோட்டலாகவே அப்படியே அம்பேல்னு விட்டுட்டாங்க அப்படின்றத நான் பார்க்கணும். உங்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இப்போ இஸ்ரேல் பக்கத்தில் போயிட்டு அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை நிறுத்தி வச்சு இஸ்ரேலை மட்டும் கவுந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்த அந்த சவுதி அரேபியா ஆகட்டும், யுஏஇ நாடுகளாகட்டும், இவங்க மேலே ஈரான் மிசைலினுடைய மழையே பொழியுது அப்படின்னு பார்க்கப்படுது. மிசைல் மற்றும் ட்ரோனை வச்சு செம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. சவுதியோட இதயமே தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது இந்த ராஸ் தனுரா அட்டாக் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லப்படுது. சவுதி அரேபியாவோட மிக முக்கியமான ராஸ் தனுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இது பார்த்தீங்கன்னா ஈரான் நேற்று மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த ராஸ் தனுரான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சவுதியோட அராம்கோ நிறுவனம் இருக்கு இல்லையா. அராம்கோன்றது ஒரு கவர்மெண்ட் ஓன் இந்த ரீஃபைனர்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு நிறுவனம். நம்ம ஊரில் எப்படி இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் நிறுவனம். இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய மற்றும் ரொம்ப பழமையான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தான் இந்த ராஸ் தனுரா அப்படின்னு சொல்கிறோம். இது சவுதியோட கிழக்கு மாகாணத்தில், அதாவது இந்த ஈஸ்ட் ப்ராவின்ஸ் சொல்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இந்த பெர்ஷியன் வளைகுடா கடற்கரை பகுதியில் இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சவுதி அராம்கோ தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு எண்ணெய் நிறுவனமாக இருக்குது. ஈரானுடைய இந்த ஷாகிர் ட்ரோனு அது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸ் நேரடியாக இந்த நிறுவனத்தோட மெயின் ஹப்பையை குறி வச்சு தாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேரல் எண்ணெயை இது சுத்திகரிக்கும் இந்த நிறுவனம் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போது இந்த வேலை டோட்டலாக நின்று போச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. இதனால் அராம்கோ நிறுவனத்தோட ஷேர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அப்படியே சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே உலக நாடுகளில் பெட்ரோல், டீசல் இதனோட விலையை தீர்மானிக்கிறது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த பிரெண்ட் க்ரூட் இருக்கு இல்லையா, இந்த பிரெண்ட் க்ரூடோட விலை 10% கிடுகிடுன்னு ஏறிச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஈரான் இதற்காக அவங்களுடைய மலிவான இந்த ஷாகிர் ட்ரோனு மற்றும் இந்த மிசைல்ஸை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கள் தீயை அணைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சவுதி சொன்னாலும் இந்த ரீஃபைனர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மூடி தான் இருக்குது, அதாவது திறக்கல அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரல் பர் டே ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு காமெடியாகவும் இருக்கலாம், ஆனால் இதை நீங்கள் யோசிக்கணும். சிங்கம், நரி மற்றும் இந்த இளவரசர் எம்பிஎஸ் யார்? அவர் தான் இந்த முகமது பின் சல்மான். அதாவது சவுதியோட இளவரசர் முகமது பின் சல்மான் இருக்கா இல்லையா, இப்போது 2 பேரை நம்பி ஏமாந்து தான் நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். சிங்கம் யார்? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் தன்னை உலகத்திலே ஒரு அரசன் அப்படின்னு காமிட்டு கூட இந்த அமெரிக்கா தான். இவங்க காசுக்காகவும் சரி எண்ணெய்க்காகவும் சரி சவுதி கூட இருந்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆபத்துன்னு வந்தப்போ இப்படி தான் சொல்லணும், அதை தன்னோட இனம் அப்படி தான் சொல்லணும். இஸ்ரேல் இருக்கு இல்லையா, ஜூஸ் கொஞ்சம் அவங்க கிறிஸ்டின் தான் இல்லையா. ஸோ தன்னோட இனத்தை மட்டும் காப்பத்து பண்ணிட்டு சவுதியை அப்படியே பலிகடாக விட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் நரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆள் நரி தான். அவர் யாருன்னா பாகிஸ்தானு. அமெரிக்கா கைவிட்டாலும் சரி பாகிஸ்தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி சவுதி நம்பினாங்க. அதுக்கு பாகிஸ்தானுக்கு பல கோடி டாலர் கடனும் அவங்க கொடுத்தாங்க. ஒரு டைமும் போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சவுதி அரேபியாவில் போயிட்டு கடன் வாங்கி இவங்களுடைய எக்கனாமியை எப்படியாவது கவுந்து பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போது சவுதி மேலே ஈரானை அடிக்கும்போது பாகிஸ்தான் நாங்கள் 2 பக்கமும் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட் ஒன்று போட்டாங்க இல்லையா சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும். இப்போது அது வெறும் பேப்பரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை யாராவது தாக்குனாக்கா நான் என் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள தாக்குவேன் அப்படின்றது தான் அந்த மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட்டு. இப்போது ஈரான் சவுதியை அடிக்குது, பாகிஸ்தான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ எங்கே போச்சு அந்த பேக்ட்டுன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ யார் சவுதி இனிமேல் இவங்க அடிப்பா அப்படின்னு நினைக்கும்போது ஈரான் தான் சவுதியோட மிகப்பெரிய எதிரியாங்க. அமெரிக்கா சவுதி அடிக்குமா? அடிக்காது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா சவுதியோட அலை.
ஈவன் அமெரிக்கா வந்து சவுதி அடித்தாலும் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவை அடிக்கவும் முடியாது. வேறு எந்த நாடு கூடப்பா சவுதிக்கு அங்கே பகை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே கிடையாது. அப்போது இந்த பேக்ட் போட்டதுக்கு மெயின் ரீசனே ஈரான் வந்து சவுதியை அடிச்சிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ ஈரான் வந்து சவுதி அடிக்குது, ஆனால் பாகிஸ்தான் வெடிக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பேக்ட் முழுக்க முழுக்க எதுக்காகண்டா பாகிஸ்தானுக்கு தான் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ பாகிஸ்தானை யாராவது தாக்குதல் நடத்தும் பொழுது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லை வெப்பன் சப்ளை சப்போர்ட்டோ வேணுன்றதுக்காக தான் இவங்க சவுதி கூட இந்த பேக்டை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ சவுதி அடி வாங்குது, பாகிஸ்தான் வேடிக்கை தான் பார்க்குது இல்லையா? ஸோ இதுதான் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இன்னொரு விஷயம் நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தான் ராணுவத்தினால அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இந்த நூர்கான் ஏர்பேஸையே வந்து காந்து மன்னிக்க முடியல அப்படின்றது தான் இங்கே உண்மை. தாலிபான் வந்து நூர்கான் ஏர்பேஸை நேற்று வந்து போட்டு ட்ரோன் தாக்குதல் மூலிமா போட்டு சமாடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இவங்க வந்து சவுதியை காவந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு காமெடியான விஷயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. சவுதி மக்கள் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்கள் மேலே தாக்குதல் நடந்தால் அது பாகிஸ்தான் மேலே நடந்த தாக்குதல் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் இராணுவம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. அமெரிக்கா கொடுத்த பேட்ரியாட்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், தாட் ஆகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் வந்து டிஃபென்ஸை வந்து பண்ணுதே தவிர இந்த ஈரானோடைய சாதாரண ட்ரோன்கள் வந்து அதால் தடுக்க முடியல அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால் அரபு நாடுகள் இப்போ வந்து ரொம்பவே பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் தான் இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த போரில். ஸோ இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஈரான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 முக்கியமான நாடுகளை வந்து கூறி வச்சு தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து இஸ்ரேல் மற்றும் இந்த அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து மெயின் டார்கெட் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது இஸ்ரேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரோட மையப்புள்ளியாக வந்துட்டு ஈரான் பார்க்குது. இஸ்ரேலோட இந்த கேபிட்டல் டெல் அவீவ் இல்லையா, அங்கே போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெருசலம் பகுதி, இங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏவுகணையில் வந்து அமுச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது யுஏஇ, இந்த ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே துபாய் மற்றும் அபுதாபி நகரங்கள் மீது வந்து கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்துகிறாங்க. அடுத்தது சவுதி அரேபியா, தலைநகர் ரியாத் மற்றும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், நான் சொன்னாலே அராம்காவோடைய இந்த ராஸ் தனூரா, இங்கேயும் வந்து தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது குவைத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ்கள் மற்றும் சர்வதேச விமான நிலையத்தை குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைன், அதாவது அமெரிக்காவோடைய 5th ஃப்ளீட் வந்துட்டு அங்கே தான் இருக்குது. அதாவது கடற்படையோடைய மிகப்பெரிய ஒரு ஃப்ளீட் அங்கே இருக்குது அமெரிக்காவோடது. ஸோ இதை பேஸ் பண்ணி பயங்கர தாக்குதல் நடத்துகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தின தாக்குதல் தான் 3 ராணுவ வீரர்கள், அதாவது அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தார், அதாவது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பேஸான அல் உதய் பேஸ் வந்து இங்கே தான் இருக்குது. 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வந்து இந்த அல் உதய் பேஸ் மேலே வந்துட்டு ஈரான் நடத்திருக்குன்னு பார்க்குறோம். அப்புறம் ஜோர்டான் மட்டும் கிடையாது, ஈராக், அதாவது ஜோர்டான் மற்றும் ஈராக்லையும் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கு. ஈரானோட எய்ம் வந்து கல்ஃப் நாடுகள் அடிக்கணுன்றதுல, கல்ஃப் நாடுகள் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க நாடுகளும் அடிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக அவங்களுடைய பேஸை தான் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது ஒமன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில ட்ரோன் தாக்குதல் வந்துட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுஏஇ தான், அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கு இல்லையா, அதுதான். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துபாய், அப்புறம் துபாய் மட்டும்தான் அதிகமாக குறி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா துபாய் வந்து பொருளாதார ரீதியாக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இடம், அதனால் அந்த இடம் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நிறைய வீடியோ பார்க்கலாம். இந்த புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மேலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர தாக்குதல் நடத்துது. இந்த மாதிரியான தாக்குதல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் பொதுமக்களும் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ துபாய் தான் வந்து அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்தியாவுக்கு இதில் என்ன பாடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் வந்து நமக்கு ஒரு உண்மையை வந்து சொல்லுது அப்படின்றத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். யாரையும் நம்பி நம்ம பாதுகாப்பாக ஒப்படைக்கக்கூடாது அப்படின்றது தான். அமெரிக்காவோ இப்போது இந்த நரியான பாகிஸ்தானோ ஆபத்துன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வரும்போது அவங்களுடைய நண்பர்களுக்கு அவங்க உதவி பண்ணலான்றது தான் இங்கே உண்மை. இப்படி தான் எல்லாரும் இருப்பாங்க. லாபத்தை மட்டும் தான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்களுடைய லாபத்தை தான் பார்ப்பாங்க. அப்படி தான் பாகிஸ்தான் இந்த வேலையை பார்த்து சவுதிக்கு வந்துட்டு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சவுதியோட எண்ணெய்கள் வந்து இப்போது எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். உலக பொருளாதாரம் வந்து சரிஞ்சிட்டே போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. ஸோ ஈரானோட அடுத்த மூவ் எப்படி இருக்குன்றதும் தெரியல, அமெரிக்காவோட அடுத்த மூவ் எப்படி இருக்குன்றதும் தெரியல. ட்ரம்ப் வந்து இன்றைக்கி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, IRGC இருக்கு இல்லையா, அதாவது ஈரானியன் ரெவல்யூஷன் கார்டு, அவங்க வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு சரணடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறார். அது எந்த விதத்தில் சாத்தியம்னு தெரியல. ஏன்னா ஒரு நாட்டோட ஆர்மி எப்படி சரணடையும், அந்த நாடே சரணடைஞ்ச மாதிரி கண்டிப்பாக சரணடையாதுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த போர் வந்து பெரிய லெவலில் நீடிக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஓகே மக்களே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் இதில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.